அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது. இது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். இந்த வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம், துலாம் ராசியாகும். விஷாகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவானாகும். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். விஷாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பல நல்ல திருப்பங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடிய நல்ல வருடமாக இருக்கும். குறிப்பாக கடந்த வருடங்களில் ஏற்பட்ட அதிகப்படியான மன அழுத்தங்கள், சில சிக்கல்கள், எதிர்பாராத பண இழப்புகள், தேவையற்ற மன நெருக்கடிகள், குடும்பம் சார்ந்தவற்றில் உண்டான சில பிரச்சனைகள் இந்த வருடம் முழுமையாக நிவர்த்தியாகி நல்ல உயர்வுகளையும் புதிய நம்பிக்கையான சூழல்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அதனால் கோச்சாரத்தில் கிரக பலன்கள் வலிமையடையும் பொழுது பல எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும். அந்த வகையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வழிகளை நிவர்த்தி செய்து துணிந்து தொழில் ரீதியாக அதிகப்படியான முயற்சியுடன் வெற்றியடையக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். இதுவரை உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து பொருளாதாரத்தில் பெரும் தலைவலிகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இனி 9ஆம் இடமான புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்ய போவதும், சனி பகவான் உங்களது பூர்வீக ஸ்தானத்தை விட்டு பரிபூர்ணமாக விலகி உங்களது 6ஆம் இடத்திற்குள் விபரீத ராஜயோகத்தில் பலம் பெற்று இருப்பதும், உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து எண்ணிலடங்காத பல விரயங்களையும் எதிர்பாராத தொந்தரவுகளையும் பல்வேறான சிக்கல்களையும் தந்து கொண்டிருந்த கேது பகவான் முற்றாக விலகி 11ஆம் இடத்தில் இனி சஞ்சாரம் செய்யப்போவதும் உன்னதமான விஷயமாகும். அதனால் இந்த வருடம் பல முக்கிய பிரம்மாண்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நகர்வில் செயல்படுவதனால் ஏற்றங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் நல்ல வெளிச்சத்தையும் தரக்கூடிய உன்னத சூழல்கள் நிச்சயம் உண்டு. விஷாக நட்சத்திரக்காரருடைய குடும்பம் ரீதியாக இருந்த பெரும் சோகங்கள், தலைவலிகள் சற்று நிவர்த்தியாகும். பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், கணவன் மனைவியிடையே பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், பிரிவுகள் நிவர்த்தியாகி ஒற்றுமைகளும் அனுகூலமான சூழல்களும், உங்கள் குடும்பத்தின் சிறு தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ற எண்ண ஓட்டங்கள் சற்று விலகி குடும்பத்திற்கேற்ற நல்ல பொருளாதாரம் சார்ந்த சூழல்களும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். தனியார் தொழில், உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் ரீதியாக மேலதிகளுடன் ஏற்பட்ட சில தொந்தரவுகள், சம்பள இழப்பு, பதவி இழப்பு சார்ந்த தொந்தரவுகள் நிவர்த்தியாகி சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் 100% உழைப்பிற்கு 100% வெற்றியை அடையக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். நிச்சயம் பொருளாதாரத்தில் மேன்மைகளையும் மனதில் புது நம்பிக்கைகளும் உங்களுக்கு உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இருந்த பெரும் ஏமாற்றங்களும் எதிர்பாராத திடீர் நஷ்டங்களும், சிலருக்கு மிஷினரி சார்ந்தவற்றில் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருந்த பழுதுகளும் நிவர்த்தியாகி இந்த வருடம் சுயதொழில் ரீதியாக மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உருவாகும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த துறைகளில் பங்கு பெறக்கூடியவர்களும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கும், ட்ரேடிங் சார்ந்த தொழில்களில் உள்ளவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் சாதகமான சூழல்களும் உங்களுக்கு மிக அதிகமாக உண்டு. அரசுத்துறை வேலையில் பணிபுரியக்கூடிய விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், சில தேவையற்ற மறதி குணங்களால் உண்டான சில பிரச்சனைகள், மேலதிகளுடைய சதா குடைச்சல்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகி அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நல்ல சூழல்களும், எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்தவைகள் உங்களுக்கு கிட்டக்கூடிய சாதகமான சிறப்பான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். இதுவரை இருந்து வந்த வீண் அலைச்சல்களும், எதிர்பார்த்த இடத்தில் இடமாறுதல் கிடைக்கவில்லை என்ற ஏக்கங்களும் நிவர்த்தியாகும். நீங்கள் விரும்பிய நிறுவனங்களிலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கும் இடமாறுதல் செய்யக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். வெளிநாட்டில் சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று அதற்காக பல்வேறான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். உங்களது வெளிநாட்டு ஸ்தானத்தில் கேது பகவான் வலிமை பெற்று சஞ்சாரம் செய்வதனால் சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய ஏசியன் கண்ட்ரிக்குள் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றங்களை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும்.
சில பல மனரீதியான தொந்தரவுகள், சில அலைச்சல்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகி சாதகமான சிறப்பான வாய்ப்புகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். கல்வி பயிலக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இந்த வருடம் மன அழுத்தங்கள் குறையும், கல்வியின் மீது ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும், பாடத்தில் நல்ல தேர்ச்சிகளும் மதிப்பெண் சார்ந்தவற்றில் நல்ல உயர்வுகளையும் காணக்கூடிய சிறப்பானதொரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சி எடுத்து திருமணமே இல்லாத சில விசாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது 9ஆம் இடமான புண்ணியஸ்தானத்திற்குள் வலிமையாக சஞ்சாரம் செய்து அங்கிருந்து உங்களது ஜென்ம ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்வையிடுவதும் உங்களது முயற்சி ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை திருமணம் அமையாத சில விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய பாக்கியங்களும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஏற்ற வாய்ப்புகளும் நிச்சயம் உருவாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மருத்துவத்தில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதும் தாமதத்திற்கும் மந்தத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்களது புத்திரஸ்தானத்தை விட்டு பரிபூர்ணமாக விலகி இருப்பதும் குரு பகவானுடைய கணிசமான 9ஆம் பார்வை உங்களது புத்திரஸ்தானத்தின் மேல் வலிமையாக பதிவதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். ஆக இந்த வருடம் கிரகபலன்கள் மிக திருப்திகரமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதனால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல மருத்துவ ரீதியாக உடலில் சில பிரச்சனைகளால் மருத்துவத்தின் பேரில்தான் குழந்தை பெற வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் இந்த வருடம் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு திருப்திகரமான சூழல்கள் அமையும். பொதுவாக விசாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கிரகபலன்கள் நல்ல ஏற்றத்துடனும் உயர்வுடனும் காணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் புதிய வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ள நபர்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். பூர்வீகம் சார்ந்தவற்றில் இருந்த சில தொந்தரவுகள், சில எதிர்ப்புகள், சில பாகக்கிரால் சார்ந்தவற்றில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகி அவை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், பூர்வீகத்தினால் நல்ல தனலாபங்களையும் அதிர்ஷ்டமான உயர்வுகளையும் பெறக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். விசாக நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அதிகப்படியான அக்கறையை செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும். ஏனென்றால் உங்களது நோய் ஸ்தானத்திற்குள் சனி பகவான் இனி சஞ்சாரம் செய்ய போவதினால் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும், கண்டை பிடிப்பு சார்ந்த தொந்தரவுகளும், பாதங்களில் அடிக்கடி எரிச்சல் அல்லது அடிபடுதல் சார்ந்த சில தொந்தரவுகளும் உருவாகலாம். அதனால் கால் பகுதிகளை நன்கு பராமரித்து கொள்வது உங்களுக்கு மிக அவசியமாகும். இல்லையென்றால் கால்களில் சம்பந்தமில்லாமல் அடிபட்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழல்களும், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும், குறிப்பாக ஹோட்டல் சார்ந்தவற்றில் தேவையற்ற உணவுகளை தவிர்க்கும் பட்சத்தில் வயிறு சார்ந்தவற்றில் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் நிவர்த்தியாகும். அதேபோல பாதம் சார்ந்தவற்றில் அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதினால் முடிந்தவரை படிக்கட்டில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அல்லது அதிக நீர் நிறைந்த பகுதிகளில் செல்லும் பொழுதும் சற்று விழிப்புடன் செல்லும் பொழுது தேவையற்ற கால் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இந்த வருடம் பல முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் நன்மையாக செயல்படுவதும் கிரகபலன்கள் சற்று சாதகமாக அமைவதனால் மனரீதியாக இருந்த அழுத்தங்களும், தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகளால் ஒருவித விரக்தியில் தள்ளாடி கொண்டிருந்த உங்களுக்கு அந்த கடன் சுமைகளிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்புகளும், அதிகப்படியான கடன்களிலிருந்து அவற்றை குறைத்து மன நிம்மதியுடனும் குடும்பத்தில் சந்தோஷத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்தும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படாது. இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு விசாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள விநாயகப் பெருமான் திருக்கோவிலுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் நீங்கள் அவசியம் தவறாது சென்று அங்கே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து 15 நிமிடம் கண்மூடி அமர்ந்து உங்கள் மனக்குறைகளை எம்பெருமானான விநாயகப் பெருமானிடம் கூறி வழிபாடு செய்து வர படிப்படியாக கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். குறிப்பாக 3 மாதத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அவசியம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை சென்று வழிபட்டு வர சகல மேன்மைகளும் உயர்வுகளும் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். இந்த புதிய வருடம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கைகளையும் புதிய உற்சாகத்தையும் மேன்மைகளையும் கிடைக்க எம்பெருமானான ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.